உரை புறக்கணிப்பும் அரசின் புகார் பட்டியலும். எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்கள்ல வருஷத்தோட முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர ஆளுநர் புறக்கணிக்கிற நிகழ்வுகள் தொடர்ந்துகிட்டு இருக்கு. குறிப்பா தமிழ்நாடு, கேரளாவில் ஆளுநர்களோட உரை புறக்கணிப்பு ஒரு தொடர் நிகழ்வா பார்க்கப்படுது. காலை 9:30 மணிக்கு சட்டமன்றத்துக்கு வந்த ஆளுநருக்கு பூங்கொத்து கொடுத்து சபாநாயகர் அப்பாவு வரவேற்க தமிழ்தாய் வாழ்த்தோட கூட்டத்தொடர் தொடங்குச்சு. அடுத்த 10 நிமிஷத்துல ஆளுநர் சட்டப்பேரவையில இருந்து வெளியேறி இந்த வருஷமும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்காரு. தனக்கு வழங்கப்பட்ட உரையில ஆதாரமற்ற பல விஷயங்கள் இருந்ததாகவும், ஆளுநர் உரையாற்றிய போது மைக் ஆஃப் செய்யப்பட்டதாகவும் ஆளுநர் மாளிகை தெரிவிச்சிருக்கு. ஆளுநரோட தொடர் பேரவை புறக்கணிப்போட பின்னணி என்ன? ஆளுநருக்கும் அரசுக்கும் எதிரான மோதலுக்கு முடிவுதான் என்ன? ஒரு மாநிலத்துல ஆளுநருக்கான அதிகாரங்கள் என்ன? இதையெல்லாம் தான் இந்த ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். 2026ஆம் ஆண்டுக்கான முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தமிழ்தாய் வாழ்த்தோட தொடங்கி இருக்கிற நிலையில முதல் நாள்ல ஆளுநர் உரையை படிக்காம வெளிநடப்பு செஞ்சிருக்காரு தமிழக ஆளுநர் RN ரவி. தேசிய கீதம் இசைக்கப்படாம அரசியல் சாசன கடமை மீறப்படுது, ஆளுநரோட மைக் அணைக்கப்பட்டு அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுச்சுன்னு மொத்தம் 13 குற்றச்சாட்டுகளை பட்டியலிட்டு ஆளுநர் மாளிகை தரப்புல இருந்து அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. சட்டப்பேரவையில இருந்து ஆளுநர் வெளியேறிய பிறகு பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், ஏற்கனவே இருக்கிற நடைமுறைகளை பின்பற்றி அரசால தயாரிக்கப்பட்ட உரையை ஆளுநர் படிக்காம போனதை பேரவை ஏற்கலனும், தமிழ்நாடு அரசால் தயாரிக்கப்பட்ட உரையை ஆளுநர் படிச்சதாக அவை கருதுறதாவும் முதல்வர் கொண்டு வந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில ஆண்டின் முதல் கூட்டத்தொடர ஆளுநர் உரையோட தொடங்கணுங்கிற விதியை மாற்ற அரசியலமைப்புல திருத்தம் கொண்டு வர திமுக முயற்சி எடுக்கும்னு முதல்வர் தெரிவிச்சிருக்கிறது கவனம் பெற்றிருக்கு. 2021 செப்டம்பர் மாதம் தமிழ்நாட்டு ஆளுநரா நியமிக்கப்பட்ட ரவி 2022ஆம் ஆண்டு அரசு கொடுத்த முழு உரையையும் வாசிச்சதையும் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த நிலையில 2023ஆம் ஆண்டு ஆளுநர் உரைக்கு ஒப்புதல் அளிச்சு கையெழுத்திட்ட RN ரவி அவையில அதை வாசிச்சப்போ உரையில இருந்து சில வார்த்தைகளை நீக்கியும் சேர்த்தும் படிச்சாரு. இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு ஆளுநர் உரையில இருக்கிறது தான் அவை குறிப்புல இடம்பெறுங்கிற ஒரு தீர்மானம் ஆளுநர் இருக்கும் போதே நிறைவேற்றப்பட்டுச்சு. இதனால கோபமான ஆளுநர் அவை நடவடிக்கைகள் முடிகிறதுக்கு முன்பாகவே வெளிநடப்பு செஞ்சாரு. இதே மாதிரி 2024 மற்றும் 2025ஆம் ஆண்டுகள்ல அவை தொடங்கும் போது தேசிய கீதம் இசைக்கப்படணுங்கிற கோரிக்கையை ஆளுநர் தரப்பு முன்வைக்க சட்டப்பேரவைக்கான மரபுப்படி அவை தொடங்குறப்போ தமிழ்தாய் வாழ்த்தும் முடிக்கிறப்போ தேசிய கீதமும் பாடப்படும்னு தமிழக அரசு பதில் சொல்லுச்சு. இதையடுத்து 2024 மற்றும் 2025லையும் உரையை வாசிக்காம ஆளுநர் அவையில இருந்து வெளிநடப்பு செஞ்சிருக்காரு. இப்போ 4வது முறையாவும் ஆளுநர் வெளிநடப்பு செஞ்சிருக்காரு. அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையிலான பல முரண்பாடுகளை கொஞ்சம் பின்னோக்கி பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு. ராஜீவ்காந்தி படுகொலை வழக்கில் சிறையில் இருந்த பேரறிவாளனை விடுவிக்க தமிழ்நாடு அரசு தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்ப அதுக்கு ஒப்புதல் தராம குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வச்சாரு ஆளுநர். இந்த விவகாரத்துல தமிழக அரசு உச்சநீதிமன்றத்துக்கு போக ஆளுநரே முடிவெடுக்காம எந்த விதியின் கீழே குடியரசுத் தலைவருக்கு தீர்மானத்தை அனுப்புனாருன்னு கேள்வி எழுப்பி பேரறிவாளனை விடுவிச்சது உச்சநீதிமன்றம். அடுத்த சட்டமன்றத்துல நிறைவேற்றி அனுப்பிய 22 மசோதாக்கள் மேல எந்த முடிவும் எடுக்காம ஆளுநர் கிடப்புல போட பொறுத்து பார்த்த தமிழக அரசு ஆளுநரோட நடவடிக்கையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு. இதுல சிறப்பு சட்டத்தை பயன்படுத்தி 22 மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றமே ஒப்புதல் கொடுத்துச்சு. இன்னொரு பக்கம் ஆளுநரோட செயல்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு பலமுறை அவரோட தேநீர் விருந்துகளையும் முதல்வர் புறக்கணிக்க திமுக கூட்டணி கட்சிகளும் புறக்கணிச்சது நடந்துச்சு. அடுத்து சனாதன தர்மத்தின் ஒளியால இந்த நாடு உருவானதுன்னு ஆளுநர் பேசினதும், திருக்குறள்ல இருக்கிற ஆன்மீக சிந்தனைகளை ஜியோ போப் நீக்கி அவமதிப்பு செஞ்சிட்டாருன்னு சொன்னதும் கடும் விமர்சனங்களை எழுப்புச்சு. முக்கியமா தான் தமிழ்நாட்டு சாலைகள்ல பயணிக்கிறப்ப சுவர்கள்ல தமிழ்நாடு போராடும்னு எழுதியிருக்காங்க. தமிழ்நாடு யாருடன் போராடும்னு ஆளுநர் கேள்வி எழுப்ப நாகாலாந்து மக்கள் புறக்கணிச்சு அனுப்பிய பிறகும் தமிழக மக்களிடையே குழப்பத்தை உண்டாக்க மட்டுமே பணியாற்றும் ஆளுநர் ரவிக்கு எதிராகவும் தமிழ்நாடு போராடும்னு முதல்வரே பதில் சொன்னதும் பரபரப்பை உண்டாக்குச்சு. ஒரு மாநிலத்துல ஆளுநருக்கான அதிகாரங்கள் என்னங்கிறத பார்க்க வேண்டியதும் இந்த சமயத்துல அவசியமாயிருக்கு. ஆளுநரோட அதிகாரங்களை 152 இருந்து 162 வரைக்குமான அரசியலமைப்பு சட்ட விதிகள்ல வரையறுக்கப்பட்டிருக்கு. சட்ட விதி 153 படி
ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஆளுநர் இருக்கணும் அப்படிங்கிறது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. 154 விதியில ஒரு மாநிலத்தோட நிர்வாக அதிகாரம் ஆளுநர் கிட்ட இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. மாநிலத்தோட முதல்வரையும் அவரோட ஆலோசனைப்படி மற்ற அமைச்சர்களையும் துறைகளையும் ஆளுநரே ஒதுக்கி கொடுக்கிறாரு. அதே சமயம் ஆளுநர் பெயரளவுக்கே தலைவராக செயல்பட முடியும். உண்மையான அதிகாரம் மாநில முதல்வர்கிட்டையும் அமைச்சரவை கிட்டையும் தான் இருக்கு. ஒவ்வொரு வருஷத்தோட முதல் கூட்டத்தொடருக்கு முன்பாகவும் ஆளுநர் சட்டமன்றத்துல உரையாற்றுவாரு. அதுல அரசாங்கத்தோட புதிய கொள்கைகளை சொல்றது இடம்பெற்றிருக்கும். குறிப்பா அரசியலமைப்பு சட்டத்தோட பகுதி 6 படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் பொறுப்புல இருக்கிறப்போ அமைச்சரவையின் அறிவுரை இல்லாம ஆளுநரால எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாது. எல்லாத்துக்கும் மேல ஆளுநருக்கான அதிகாரங்கள் சட்டத்துல சொல்லப்பட்டிருந்தாலும் ஒரு ஆளுநர் அமைச்சரவையின் ஆலோசனைப்படியே செயல்படணுங்கிற விதி அவரோட எல்லா அதிகாரங்களுக்கும் முற்றுப்புள்ளி வச்சிடுது அப்படிங்கிறது தான் ஹைலைட்.